எறும்பு அனைத்து எறும்புகளுடன் காடில் வசித்து வந்தாள். எல்லா எறும்புகளும் ராணி எறும்பின் நடத்தையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன. ஏனென்றால் அவள் எல்லோரையும் பற்றி நினைத்தாள். எல்லோரும் அவள் சொல்வதை கேட்டனர். எறும்புகள் சேர்ந்து புதிய வீட்டை கட்டிக் கொண்டிருந்தனர். ராணி எறும்பு மேட்டின் மேல் நிற்கிறது. அனைத்து எறும்புகளும் ஒரு வரிசையில் நின்று ஒருவருக்கொருவர் சிறிய மண் துண்டுகளை கொடுத்து கொண்டிருந்தனர். மற்றொரு பக்கத்தில் எறும்புகள் மரக்கட்டை மற்றும் மரத்தின் கொடியின் உதவியுடன் ஸ்லிங்ஷாட் வடிவத்தை உருவாக்கி அதில் மண் கியூப்பை வைத்து மேலே சுட்டு அனுப்பினார்கள். மேலே உள்ள எறும்புகள் அதை பிடித்து வீடு கட்டிக் கொண்டிருக்கின்றன. இப்படி வீடு கட்டுவதற்கு மிகவும் நேரமாகும். சரியாக சொன்னாய். ஆனால் இதுபோல மனமுடன் வேலை செய்தால் விரைவில் நமது வீடு தயாராகிவிடும். பின்னர் நாங்கள் அதில் சுகமாக வாழலாம். சற்று யோசித்து பாருங்கள். இது உண்மைதான். வீடு கட்டிய பிறகு சுகம்தான். நண்பர்களே, வேலைக்கு செல்லுங்கள். அனைவரையும் பயமுறுத்தியது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இது அப்பு யானை. இது கூட இந்த காடில் வசிக்கிறது. இது மிகவும் குறும்பு. அனைத்து விலங்குகளும் இதன் குறும்பால் சிரமப்பட்டனர். நாம் பார்க்கிறோம் ஒரு குரங்கு மரத்தில் அமர்ந்துள்ளது. மரத்தின் அடியில் செல்லும் யானை மரக்கிளையை தும்பிக்கையால் இழுத்துவிட்டு செல்கிறது. இதன் காரணமாக குரங்கு மற்றொரு கிளையில் மோதி கீழே ஓய்வெடுக்கும் ஓநாய் மீது விழுந்தது. அப்பு இருவரையும் பார்த்து நகைக்கிறது. அப்பு, உனக்கு தெரியவில்லையா? நாங்கள் இங்கே விளையாடிக் கொண்டிருந்தோம். அப்புவின் குறும்புகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றன. இதுவும் என்னை மரத்திலிருந்து விழச் செய்தது. நீ என்ன செய்ய போகிறாய்? இது என் காடு. நான் என்ன விரும்பினாலும் அதை செய்வேன். இந்த காடு உன்னுடையது போலவே எங்களுக்கும் சொந்தம். அப்பு, நினைவில் கொள். ஆனால் அப்பு தனது அகந்தையில் மூழ்கியிருந்தான். அவன் எவரின் பேச்சையும் கேட்கவில்லை. குளித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். இங்கே எறும்புகளின் வீடு கட்டி முடிந்தது. அவர்கள் தங்களுக்கு உணவு சேகரித்துக் கொண்டிருந்தனர். அப்பு அங்கே வருகிறான். நாம் பார்க்கிறோம் அனைத்து எறும்புகளும் ஒருவருக்கொருவர் உணவை கொடுத்து அதை மேட்டின் உள்ளே வைக்கின்றன. இவ்வளவு உழைப்பு இப்படிப்பட்ட வீடு கட்டுவதற்காக? உங்கள் வீடு மிகவும் பலவீனமாக உள்ளது. அது என் தும்பிக்கையின் ஒரு அடியால் பறந்துவிடும். நான் காட்டவா? அப்பு குறும்பில் மாட்டி ஏழை எறும்புகளின் வீட்டை உடைத்து விட்டான். ராணி எறும்பு இதை பார்த்து மிகவும் வருத்தமடைந்தாள். எல்லா எறும்புகளும் சோகமாகி தங்கள் வீடு இடிந்து விழுவதை பார்க்கிறோம். எல்லாமே வழுக்கி கீழே விழுகின்றன. ஒரு ஆப்பு, இதையெல்லாம் செய்யாதீர்கள். நாங்கள் அனைவரும் மிகவும் கடினமாக உழைத்து இந்த வீட்டை கட்டியுள்ளோம். இது எங்கள் ஒரே வீடு. இதை களைந்து நீ சரியாக செய்யவில்லை. ஆம், குட்டி எறும்பு, இப்போது எனக்கு கற்றுக் கொடுங்கள். இது என் காடு. இங்கே நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன். அப்பு, நீ மிகவும் அகந்தையுள்ளவன். நினைவில் கொள், இந்த காடு உன்னுடையது மட்டுமல்ல, எல்லா விலங்குகளுக்கும் சொந்தம். நாம் அனைவரும் இங்கே ஒன்றிணைந்து வாழ வேண்டும். எப்போது யாரின் உதவி தேவைப்படும் என்று தெரியாது. நாம் ஒருவருக்கொருவர் தொந்தரவு செய்யாமல் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும். நீங்கள் அளவை பார்த்திருக்கிறீர்கள். என் அளவை பாருங்கள். நீங்கள் எனக்கு எவ்வாறு உதவப் போகிறீர்கள்? இங்கிருந்து போங்கள். எனக்கு உதவி செய்ய வந்த பெரியவர்களா நீங்கள்? அப்பு யானை அங்கிருந்து சென்றது. ஒரு நாள் காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான். அவனுடைய கண்கள் அப்பு மீது விழுந்தன. அப்பு குடிபோதையில் செல்வதை பார்க்கிறோம். வழியில் அவர் ஒரு மரத்தை கீறினார். அதன் காரணமாக மரம் நடுங்குகிறது மற்றும் மரத்தில் கட்டப்பட்ட பறவையின் கூடு கீழே விழுகிறது. அப்பு அதை பார்த்து சிரிக்கிறான். வாவ், இந்த யானை மிகவும் பெரியது மற்றும் வலிமையானது. இதை விற்றால் நான் மிகவும் பணம் சம்பாதிக்க முடியும். நான் இதை பிடித்துக் கொள்கிறேன். வேலை முடிந்தது. இப்போ யானை வந்தவுடனே மாட்டிக்கிட்டு பிடிச்சிடுவேன். அப்பு, ஒரு நிமிஷமும் நடக்க முடியாது. நான் பார்த்து நடக்க, நீங்கள் பார்த்து விளையாடுங்கள். காப்பாற்றுங்கள். இப்போது யானை வலையின் கீழே வந்தது. அப்பு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிவிட்டது. வேட்டைக்காரன் அதை மறைவாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அப்புவின் குரலை கேட்டு ராணி எறும்பு அங்கு வர அவள் கண்கள் வேட்டைக்காரன் மீது விழுகின்றன. அப்பு சிக்கியதை பார்த்து அவளுக்கு இரக்கம் வந்தது. ராணி எறும்பு அப்புவுக்கு உதவ நினைத்தாள். ராணி எறும்பு அப்புவின் அருகில் செல்கிறாள்.
அப்பு, என் நண்பன், கவலைப்படாதே, நான் இங்கே இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்து உன்னை இங்கிருந்து வெளியேற்றுவேன். வேட்டைக்காரனை பொறுத்தவரை நாங்கள் அவருக்கு வேடிக்கையாகச் சுவைப்போம். வாருங்கள் நண்பர்களே. ஓ, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், இந்த எறும்புகளிலிருந்து காப்பாற்றுங்கள். இது என்னை வேட்டைக்காரனின் வேட்டையாகவே ஆக்குகிறது. காப்பாற்றுங்கள். வேட்டைக்காரன் ஓடிவிட்டவுடன் ராணி எறும்பு அப்புவின் அருகில் செல்கிறாள். வேட்டைக்காரன் போய்விட்டான். ஆனால் நான் இந்த வலையிலிருந்து எப்படி வெளியேறுவேன்? எனக்கு இதற்கும் ஒரு தீர்வு உள்ளது. இங்கேயே இரு, உடனே வருகிறேன். எலிராஜா, என் நண்பா, வெளியே வா. நண்பா, உன் உதவி தேவை. எறும்பு ராணிக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி கவலைப்படுகிறாய்? அந்த ஆப்பு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கிக் கொள்கிறான். வலையை வெட்டுவதில் எனக்கு உதவுங்கள். ஏழை ஆப்பு மிகவும் கவலைப்பட்டான். இது ஒரு நாள் நடக்க வேண்டியது. இதெல்லாம் அப்புவின் குறும்புகளின் விளைவு. ஆம், ஆனால் அது எங்கள் காட்டு ஒரு பகுதிதான். நாம் அவருக்கு உதவ வேண்டும். சரியாக சொன்னாய். வாருங்கள். சுட்டி தனது நண்பர்களுடன் விரைவாக அப்புவிடம் வருகிறது. அவர்கள் ஒன்றாக சேர்ந்து அப்புவின் பொறியை தங்கள் கூர்மையான பற்களால் வெட்டினர். அப்பு விடுதலையாகி தன் தவறை உணர்ந்தான். என்னை மன்னியுங்கள் ராணி எறும்பு. உங்கள் வீட்டை உடைத்து நான் ஒரு பெரிய தவறு செய்தேன். நீங்கள் சொன்னது சரிதான். பெரியவர் சிறியவர் என பொருட்படுத்தாமல் நம் அனைவருக்கும் ஒருவரின் உதவி தேவை. இன்று முதல் நான் உங்கள் அனைவருடனும் ஒரு உண்மையான நண்பனைப் போல ஒன்றாக வாழ்வேன். அதன் பிறகு அப்பு யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. காட்டில் எல்லோருடனும் மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தான். அவன்கிறம் இப்போது அவன் காட்டில் அமர்ந்திருக்கிறான். எல்லா சிறு விலங்குகளும் அவனைச் சுற்றி விளையாடிக் கொண்டிருக்கின்றன.